எல்லாருக்கும் வணக்கம்மா. இலக்கியத்தின் மேலாண்மை அப்படிங்கிற பகுதியில இது வரைக்கும் ஏராளமான செய்திகள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு அந்த வணிக மேலாண்மையில இந்த ஸ்டேப்போ அப்படிங்கிறவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து சில செய்திகளை நம்ம பார்ப்போம். இதை கொஞ்சம் வாசிமா. ஆகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கோஆமு 20ஆம் ஆண்டு சந்தித்ததை பற்றி தெரிவிக்கிறது. தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவு இலக்கியம் மூலமும் தெரிகிறது. புறநானூற்றில் 56ஆம் பாடலில் யவனர்னாலும் கிரேக்கர்னாலும் ஒண்ணுதான். சரியா? மேல எழுதிக்க. யவனர் அப்படின்னா பக்கத்துல எழுதுங்க. கிரேக்கர்கள் எழுதுறதுக்கு நேரம் ஒண்ணும்ல. அப்ப எப்படி எழுதுவாங்க? எழுதிட்டாங்களாம். யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம் பெறுகிறது. ஆமா, யவனரது கப்பல்கள் பற்றிய செய்தி புறநானூற்றில் எத்தனையாவது பாடலில் இடம் பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. 4 பாடல் இருக்கையா? எந்த பாடல் எனக்கு எப்படியா தெரியும்? உண்மைதான் கொடுக்குறாங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 56 கோடு போட்டு 56 கோடு போட்டு 56 கோடு போட்டியா? அடுத்து பலர் வணிகம் செய்யும் போது லாபம் கிடைக்கிறது என்கிற மிதப்பில் தம்மை பற்றிய உயர்ந்த பிம்பத்தை கொள்வார்கள். பிறகு நாம் தொட்டதெல்லாம் துலங்கும் என தெரியாத துறைகளில் இறங்குவார்கள். ஒரு நாள் கன்னத்தில் கை வைத்து கலங்குவார்கள். இங்க பாருங்க, ஒருத்தர் ஒரு தொழில லாபம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு தொழில் ஆரம்பிச்சாரு. உதாரணமா ஒரு புத்தக கடையை வச்சாலும் வச்சுக்கோங்க. புத்தக கடையில நிறைய லாபம் ஒரு பாட்டுக்கு அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்கள் எங்க இல்லாததுனால ஏராளமான கூட்டங்கள் அவருக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அவர் என்ன பண்றாரு, ஓஹோ நாங்க ரொம்ப ராசியான போல இருக்குது, நமக்கு நிறைய வியாபாரம் நிறைய பல வீடுகள் கட்டிட்டோம், பல என்னென்ன பொருள் வாங்கணுமோ எல்லா பொருளையும் நம்ம வாங்கிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இனி வேறு ஒரு துறைக்கு போகணும், உரக்கடை நிறைய உரம் ஈரியாக்கள் வைக்கிறாங்களே அந்த கடையை வச்சு அப்படின்னு என்ன பண்றது, அந்த ஒரு கடையை ஆரம்பிச்சு எந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கிறோம், எவ்வளவு முதலீடு பண்ணணும், எந்தெந்த பொருள்லாம் இங்க விற்கும் அப்படின்னு எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாம ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டு அடுத்தது இதுல வந்த லாபத்தை எல்லாம் அதுல போட்டு இது எல்லாம் நட்டமாயி அப்புறம் அப்பதான் அவர் கணக்குல கை வச்சு உட்காருங்க. ஏன் அவர் சொல்லுவாங்க, நமக்கு என்ன தொழில் நல்லா தெரியுதோ அந்த தொழில தான் என்ன பண்ணோம் பல்கி பெருகணுமே தவிர நாம கொஞ்சம் லாபம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு தலை கணத்துல என்ன பண்ணக்கூடாது, நாம எந்த துறையை தொட்டாலும் நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று விதத்துல என்ன பண்ணக்கூடாது, போய் தெரியாத ஒரு தொழிலை போய் தொடக்கூடாது. தொட்டா நமக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டு கணத்துல கை வச்சு உட்காந்துருவோம். அதான் சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கேள்விப்பட்டீங்களா ஏதாச்சும்? ஒருத்தர் 2 பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். தெரிஞ்ச தொழில விடக்கூடாது, தெரியாத தொழில தொடக்கூடாது. புரியுதா? அப்படின்னா இதுதான் அந்த கதி. என்னன்னா வணிகம் செய்கிற போது லாபம் கிடைக்கிறது என்ற விதப்பில் தம்மை பற்றிய உயர்ந்த பிம்பத்தை உருவாக்கி கொள்வார்கள். பிறகு நாம் தொட்டதெல்லாம் துலங்கும் என தெரியாத துறைகளில் இறங்குவார்கள். ஒரு நாள் கன்னத்தில் கை வைத்து கலங்குவார்கள். கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, என்ன தெரியுமா? அது ஒரு பழமொழி தெரியுமா? கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்காதரா அப்படின்னு சொல்லுவாங்க. நகைச்சுவைன்னு சொல்றேன், ஆழ்ந்த பொருள்னு சொல்றேன். நகைச்சுவை சொன்னா கப்பல் கவிழ்ந்துட்டு பிறகு கன்னத்துல கை வச்சிருந்தா யார் நீச்சல் அடிக்கிறது? சரி, இது நகைச்சுவை. இப்ப ஆழ்ந்த பொருள், கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாது இல்ல, கண்ணக்கோளில் கை வைக்க கூடாது என்பது பொருள். கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்க கூடாது. இப்ப கண்ணக்கோள்னா என்னன்னு ஒரு கேள்வி. இப்ப அதுக்கு பதில் நான் சொல்றேன். கண்ணக்கோள் அப்படின்னா திருடுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு விதமான கோள். அந்த கோள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டால் கூட திருடுகிற வேலையில நீ ஈடுபடக்கூடாது என்பது அதனுடைய உள்ளார்ந்த பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? அதனால கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாது அப்படிங்கிறது எதுக்காக உனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த பகுதி பாருங்க. வாசிமா. தம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் மன வெளிச்சியினால் தூண்டப்பட்டு தொடங்கி அதனை முடிக்க வகை இல்லாமல் இறையில் அழிந்தவர் பலர் என்று திருவள்ளுவர் எச்சரித்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. யாராச்சும் வெறியேற்றி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ண இன்னைக்கு போய் 12 மணி நேரம் நான் படிக்கிறேன் அப்படின்னு போய் ஆரம்பிப்பேன். அன்னைக்கு மட்டும் ஒரு 10 மணி நேரம் படிப்பேன், ஒரு 5 மணி நேரமா போறேன், அப்புறம் ஒரு 2 மணி நேரமா போவேன்.
அந்த நாள் இந்த வெறி அது ஒரு 3 நாள் போட்டு இருக்காது. என்ன பண்ணுவேன், ஒரு மணி நேரம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு படுத்துவேன். சரியா? இப்ப அந்த மாதிரி ஒரு மன எழுச்சியினால ஏதாச்சும் ஒரு புதிய ஒரு தொழிலை தொடங்கிட்டோம்னு சொன்னா அதை முடிக்க முடியாமல் என்ன பண்ணுவான், நாம சிரமப்படுவோம். அந்த வேலையை முடிக்க முடியாம நாம இடையிலேயே தோல்வியை சந்தித்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இதனால நாம திடீர்னு ஒரு மன வீழ்ச்சி யாராவது தூண்டிருப்பாங்க. அதனால என்ன பண்றது, போய் ஒரு செயலை தொடங்கி அந்த செயலை பாதியிலே நிறுத்திட்டு என்ன பண்ண அந்த செயலை முடிக்க முடியாமல் துன்பப்படுபவர்கள் ஏராளமாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அதனால நீங்க ஏதோ ஒரு உத்வேகத்துல என்ன பண்ணக்கூடாது, புதுசா ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதுதான் அவங்க சொல்றாங்க, உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். என்ன பொருள் பாருங்க, தம் உடை தம்முடைய, வலி அறியார் வலிமையை அறியாதவர்கள், ஊக்கத்தின் ஊக்கி யாரோ பிறர் ஒரு உற்சாகமா பேசினாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனவீழ்ச்சினால் தூண்டப்பட்டு ஒரு செயலை நாம் ஆரம்பிச்சோம்னா அது இடைக்கண் முறிந்தால் பலர் அது முடிக்க முடியாம பாதியிலேயே முறிந்தவர்கள், அந்த வேலையை செய்ய முடியாமல் பாதியிலேயே உடைந்தவர்கள், பாதியிலேயே நிறுத்தியவர்கள், பாதியிலேயே தோல்வியை சந்தித்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அதனால எது சரி எது தவறு என்பதை ஆராய்ந்து ஒரு செயலை நாம் தொடங்க வேண்டும். தொடங்குற வரைக்கும் பலமா யோசிக்கலாம், தொடங்கிட்ட பிறகு யோசிக்காம அந்த செயலை முடிப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, தம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் மனவீழ்ச்சியினால் தூண்டப்பட்டு தொடங்கி அதனை முடிக்க வகையில்லாமல் இடையில் அழிந்தவர் பலர் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். எனது உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு நமக்கு முடிச்சிருக்கிறாங்க. போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள். போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி. ஆமா, என்பது மேலாண்மை விதி. 2 மதிப்புல அடிக்கடி கேட்கிறாங்க, மேலாண்மை விதி யாது அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள். அவர் இருக்குது என்ன இல்ல இல்ல இங்க இது கிடையாது, கிடையாது. இது போய் எதுனா கலர்னு கிழிச்சு போன் கூட தான் போகலாம். அதை வச்சுக்கோங்க, அதை உங்களால அக்சஸ் பண்ண முடியாது. செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போட்டியாளர்களை நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள், இதுதான் மேலாண்மை விதி அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுல சொல்லுவீங்க, நான் ஓட்ட பந்தயத்திலே 2வது வந்தேன், எத்தனை பேர் வந்தாங்க, 2 பேர் தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன நமக்கு போட்டியாளர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. சரி, அதுக்கு என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, நம்முடைய போட்டிக்கு வரும் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என எண்ணக்கூடாது. உன்னை ஓட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஓடுறீங்க, அப்படியே நீங்க மட்டும் நான் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஓடுவேன் இல்ல, மாறாக பக்கத்துல ஓட விட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் அவங்களோட கொஞ்சம் வேகமா ஓடலாம்னு முயற்சி பண்ணுவேன். ஒரு 10 பேர் ஓட விட்டாங்கன்னு சொன்னா இரு அப்படியே வைங்க, அப்படியே முதல் அப்ப போட்டியாளர்கள் நமக்குள் ஒரு உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய திறன்களை ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். எப்படி இப்ப ஓட்ட பந்தயத்துல நீ ஒரு ஆள் ஓடினா நீ பொறுமையா ஓடினா கூட நீதான் முதல் பரிசு தெரியும். 2 பேர் ஓடினா அவங்களை விட வேகமா ஓடினா போதும் தெரியும். ஆனா இது ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்துவதற்கு நீ என்ன பண்ணுவ, இன்ஜினை கொடுத்து ஓடுவ. அது ஒன்னாதான் உங்களுக்கு முதல் பரிசு கிடைக்கும். அப்போ இவங்க எல்லாம் இருக்கக்கூடாது, இவங்க விஷம் வச்சு காலி பண்ணி நினைச்சுன்னா என்ன இருக்கு,
நீ எங்கேயாச்சும் வளர்ப்பியா? நீ வேகமா ஓடுவ, உலகத்தில் இருக்கக்கூடிய உயரமா வேகமா ஓடுவியா? ஓட மாட்டேன். அப்போ போட்டியாளர்கள் நமக்கு அவசியம். இந்த வகுப்பறை நீ மட்டும்தான் இருக்கிறன்னு சொன்னா நீதான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லையா? ஆனா 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு சிரமமா படிக்கிறோம். அப்ப போட்டியாளர்கள் நமக்குள் ஒரு உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ மேலாண்மையினுடைய அடிப்படை விதி போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஆர்வத்தை உண்டாக்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி நீ கவனிப்ப? உள்ள வச்சு பைக்குள்ள போட்டு மூடி டப்பாவுல போடமா, சும்மா ஏமா நீ வேற வெளியேற்றுற உள்ள போடமா இல்ல எங்கேயாச்சும் என் பக்கம் கவனம் திரும்புமா? படிக்கக்கூடிய முதல்ல கொடுமா அங்க கொஞ்சம் கொடுத்துருவா. அந்த முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மாத்தமா இங்க பாருங்க. சரி இங்க பாருங்க. அப்ப தெளிவா ஒரு செய்தியை கோடு போட்டு வச்சிருக்க. போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள், அதனால போட்டியாளர்கள் அவசியம். அதனால போட்டியாளர்கள் இருக்கக்கூடாது, அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று நாம் எண்ணுதல் கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போட்டி போட்டு நம்ம படிக்கணும். ஒரு வேலையில போட்டி போட்டுட்டு இருந்தோம்னா அது நமக்கு முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே நீங்க இயல்பா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு போட்டி போட்டீங்கன்னா, இப்ப பாருங்க முதல் மதிப்பெண் எடுக்கிறா பாரு, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் தான் வரப்பாரு அப்படின்னு போட்டி போட்டேன்னு சொன்னா உங்களுடைய தூக்கம் நேரம் குறையும், பேச்சுகள் குறையும், இல்ல வீணா அரட்டை அடிக்கிறது குறையும். அப்ப குறைச்சிட்டு முழுமையா அவனுடைய சிந்தனை எங்க செலுத்துவ, அவங்களை விட நம்ம எப்படி மதிப்பெண் வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த வகுப்புக்கும் இன்னொரு வகுப்புக்கும் போட்டி, அதுக்கப்புறம் இந்த வகுப்பு இந்த பள்ளிக்கு இன்னொரு பள்ளிக்கும் போட்டி நீ வைக்கிற, அதுக்கப்புறம் இந்த மாவட்ட அளவில அல்லது மாநில அளவுல நான் முதல் மதிப்பெண் எடுக்கிற பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க உறங்காமல் உயிரை செலுத்தி உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதனால உங்களுக்கு 600க்கு 600 என்பது சாத்தியம் இல்ல. போட்டி எங்க வைக்கணும், உயர்ந்த இடத்துல வைக்கணும் நாம, இல்லையா? அதனால போட்டியாளர்கள் நமக்குள் ஒரு உந்து சக்தியை உற்பத்தி செய்யறாங்க. தெளிவான செய்தி. அடுத்த செய்திக்கு நாம போயிடுவோம். வேளாண்மையில் புலியை பூனை போல நடத்தினால் அது பூனையாகவே ஆகிவிடும் என்கிற பொன்மொழி உண்டு. புத்திசாலிகள் பூனைகளையும் புலியாக்குவார்கள், அவசரக்காரர்கள் புலிகளையும் எலியாக்குவார்கள். ஒரு புலியை கூட்டிட்டு வந்து ஒரு பூனை வந்து குட்டி போட்டுருக்குல, அது கூட விட்டுட்டு அது கூட பாட்டுக்கு வளர்த்துட்டே வந்து வச்சுக்கீங்க. ஒரு காலகட்டத்துல அந்த பூனை மாதிரி குறைப்பதற்கும், பூனை மாதிரி சீர்வதற்கும், பூனை மாதிரி சும்மா பால் குடிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு என்ன பண்ணும், அது முயற்சி செய்யும். அப்போ தொடர்ச்சியாக ஒரு புலியை பூனை போல நடத்துகிற போது அது பூனையாகவே வளர்கிறது, அது பூனையாகவே மாறிவிடுகிறது. மாறாக ஒரு பூனையை கொண்டு போயிட்டு புலி கூட சண்டை போடுற மாதிரி வச்சுட்டு நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னு சொன்னா அந்த பூனை தன்னுடைய இயல்பான குணங்களை மாற்றிக்கொண்டு புலி போல மாறிவிடுகிறது. புலி போல மாறிவிடுகிறது. கடைசி பீரியட்ல கூட இந்த இடத்தை நீங்க கத்திக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? தானே உங்களுடைய யோசனை? ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறேன். பின்னர் பூனை புலி கற்பனை அங்க போகுதோ? இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, தூர பாத்து மண்டை பத்திரம். சரி, அடுத்த செய்தி. இங்க பாருங்க. பூனைகளையும், அதாவது புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, பூனைகளையும் புலியாக மாற்றி விடுவார்கள். ஏன்னா அதுக்கு கூடுதலான பயிற்சி கொடுத்து. அவசரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, புலிகளையும் எலியாக்குவார்கள். அவசரமா ஒரு செயலை செய்கிற பொழுது அந்த செயல் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு செயலாக மாறி, அப்போ புலி போன்று நடத்த வேண்டியதை எலி போன்று நடத்தி அதை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய திறன் முழுக்க அதை வீணடித்து விட முயற்சி செய்வார்கள். யாரு? அவசரக்காரர்கள். அதனால ஒரு செயலை திட்டமிட்டு நிதானமாக அந்த செயலை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே ஒழிய
அவசர அவசரமா இது எடுத்த கௌத்திர முடிச்சுன்னு சொன்னா அந்த செயல்னால எந்த பயனும் யாருக்கும் விளைவது கிடையாது அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நிர்வாக மேலாண்மை. உயர் பதவி. நிர்வாகம் அப்படின்னா ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை நிர்வகிக்கக்கூடிய திறன். அப்ப அதை நிர்வகிக்கக்கூடிய திறனா எத்தனை பேரை வைக்கணும், யார் யாரை வச்சிருக்கணும், இவங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாதா, இந்த வேலைக்கு எத்தனை பேர் தேவை, இப்படிங்கிற அந்த வரைமுறையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய திறனுக்கு தான் பேரு நிர்வாக மேலாண்மை. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க படிக்கலாம். உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. உயர் பதவியில் இருக்கிறாரு, இப்ப ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, அவர் தான் அந்த மாவட்டத்துல உயர் பதவியில் இருக்கக்கூடியவர். அவருக்கு ஏர் ஓட்ட தெரியணும், அப்புறம் தையல் நெசவு நெய்ய தெரியணும், ஒரு பானை வணைய தெரியணும், அதுக்கப்புறம் இன்னும் பட்டாசு தொழிற்சாலை இருந்துச்சுன்னா அங்க போய் பட்டாசு எப்படிதான் உற்பத்தி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லா தொழிலும் அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமா இல்ல, அவசியமே கிடையாது. இப்போ ஒரு பள்ளிக்கூடமே ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க, அவரு எல்லா பாடத்தையும் எடுக்கக்கூடிய திறன் மிக்கவரா இருப்பாரா? வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணணுமா, அடுத்த வரி தனி குடிச்சு. ஆனால் திறமைசாலிகள் யார் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்துக் கொண்டால் போதும். ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் திறமசாலியாக இருக்க அவசியம்தான், ஆனால் அது சாத்தியம் இல்லை. இல்ல, எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தவர் அப்படி இருப்பதுல சாத்தியம் இல்லை. ஆனால் அவங்க என்ன தெரிஞ்சிருக்கணும், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேலைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தன் அருகே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். போதும். ரைட். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு வகை அறிவு. ரொம்ப முக்கியம். எனக்கு சில பாடங்கள் தெரியும் தான், ஆனால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பாடங்கள் தெரியும் அப்படிங்கறத நான் மேலோட்டமா தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால்தான் அந்த நிறுவனத்தை இந்த வேலைக்கு இவன் தான் சரிட்டு வருவான், இந்த வேலைக்கு இவன் தான் சரிட்டு வருவான்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க கிட்ட பிரிச்சு கொடுக்க முடியும். அப்பதான் நம்ம நிறுவனம் உயர்ந்த இலைக்கு வர முடியும், வரும். அதனால நாம எல்லாரும் ஒரு சில விஷயங்கள நாம கை தேர்ந்தவராக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள்ல யார் யாருக்கெல்லாம் அந்த விஷயங்கள்ல கை தேர்ந்தவராக இருக்கிறாரு, சில நிபுணத்துவம் பெற்றவராக இருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அப்போ உன்னுடைய நிர்வாகம் வளரும். எனக்கு எதுவுமே தெரியாது, ஆளும் வந்தா போதும் சொல்லிட்டு விட்டு வச்சுன்னு சொன்னா அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு என்ன பண்ண முடியாது, அவங்க சரியா செயல்பட முடியாது. புரியுதா? அப்போ ஒரு நிர்வாகி என்று சொல்லக்கூடியவர் நிபுணத்துவம் பெற்றவராக நிறைய அறிவு பெற்றவராக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அறிவு இருக்கிறது என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த நிர்வாகத்தை மிக சரியான முறையில வழிநடத்த முடியும். நாலடியார் அதையே பக்குவமாக சொல்கிறது. என்ன சொல்லுது? கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். நாலடியார் என்ன சொல்லுது? கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுதுன்னு சொல்லுது. அப்படின்னா நீ ஒண்ணுமே படிக்காத பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க கூட போய் சேர்த்துக்கோ. தினந்தோறும் அவர்களால் நிறைய அறிவு உனக்கு வரும், வளரும். அப்ப பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்பது போல நாம் குறைந்த அறிவுடையவராக இருந்தாலும் தப்பில்ல, நம்முடைய சேர்க்கை நம்மை விட அதிக அறிவு உடையவரிடம் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நிறைய அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும். நம்மை விட ஞான சூன்யமா இருக்கிறாங்க, அவங்கிட்ட போய் சேர்ந்தோம்னா நம்முடைய அறிவு குறையும். புரியுதா இல்லையா? அதனால என்ன பண்ணோம், நீங்க யாரு கூட பேசிக்கணும்னா அவங்க கூட போய் நின்றுக்கணும். புரியுதா இல்லையா? அடுத்து நிர்வாகத்தின் வரவை செலவை தீர்மானிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு செயல். ஒரு நிர்வாகத்தை வழிநடத்துற அப்படின்னு சொன்னோம்னா அதுல வரவுதான் செலவை தீர்மானிக்க வேண்டும். இவ்வளவு நான் செலவு பண்ணிடுவேன், அதை சம்பாதிப்பதற்கான வழியை பிறகு தேடுவேன்னா அது முட்டாள்தனம். முதல்ல என்ன பண்ணலாம், சம்பாதித்து விட வேண்டும். அந்த சம்பாத்தியத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், இதுக்கு எவ்வளவு சொல்லணும், மீத எவ்வளவு வைக்கணும், சேமிக்கிறதுக்கான வழி நம்ம சொல்றாங்க. சம்பாதிச்சுன்னா முதல்ல சேமிப்பு எடுத்து வச்சு பிறகு மிகுந்த செலவு பண்ணு, அதான் சேமிப்பான். மற்றபடி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு மீதம் இருந்தா சேமிக்கிறது சேமிப்புக்கான வழிமுறை கிடையாதுதான் சொல்றாங்க. நீ கூட பின்னாடி சம்பாதிக்கிற காலம் வரும் இல்ல, அப்ப என்ன பண்ணுங்கன்னா இவ்வளவுதான் நான் மாசம் சேமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா செலவு பண்ணிட்ட பிறகு மீதி இருக்கக்கூடியதை சேமிக்க கூடாது. என்ன பண்ணலாம், சம்பளம் வந்த உடனே சேமிப்பான தொகையை எடுத்து வச்சுட்டு பிறகுதான் என்ன பண்ணுமா, செலவழிக்கணுமா. புரியுதா உனக்கு? அப்போ நிர்வாகத்துல வரவுதான் செலவை தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு வரவு வருது அதான் முடிவு பண்ணுது, நீ இதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம், இதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு.
எப்படின்னா வள்ளுவம் சொல்லுது, அப்பா ஆகு ஆறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகு ஆறு அகலா கடை அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. அதாவது செல்வம் வருகின்ற வழி சிறியதாக இருக்கிறது என்று வருந்தாதே, ஆனால் அந்த செல்வத்தை செலவழிக்கக்கூடிய பாதை பெரியதாகாமல் பார்த்துக்கோ. இது 100 ரூபான்னு வச்சுக்கோ, இது 100 ரூபாய், இதான் உன்னுடைய வருமானம். அப்படின்னா உன்னுடைய செலவு எப்படி இருக்கணும்? 99 ரூபாய் தான் இருக்கணும். மாறாக இது மாதிரி பெருசா 110 ரூபாவாக இருக்கக்கூடாது. உன்னுடைய செலவு வருகின்ற வழி குறைவாக இருந்தாலும் வருத்தப்படாத. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், இல்ல ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எல்லாத்தையும் கூட்டி பார்த்து ஒரு மாதத்துக்கு இவ்வளவுதான் வருதுன்னு சொன்னா உங்க மாத செலவு எவ்வளவு இருக்கணும்? 99 தான் இருக்கணும். மத்தபடி 110 போகக்கூடாது, 101 கூட போகக்கூடாது. அதான் சொல்றாரு, ஆகு ஆறு செலவு வருகின்ற, அதாவது பணம் சம்பாதிக்கின்ற வழி இட்டிராயினும் கேடில்லை. ரொம்ப குறைவாக இருந்தாலும் தப்பு கிடையாது. எவ்வளவு சம்பாதிக்கிறன்றதுலாம் தப்பு கிடையாது, குறைவா சம்பாதிச்சாலும் தப்பு கிடையாது. ஆனால் உன்னுடைய செலவு இருக்கு பாத்தீங்களா, அது போகு ஆறு அகலா கடை. அப்ப செலவு, அந்த பணம் போகின்ற வழி, செலவழிக்கின்ற வழி பெரியதாகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அப்போ இப்படி இருந்தா நாம மிகச்சரியான நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். மாறாக 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருகிறது என்று சொன்னால் அதுல ஒரு 99,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு மிச்சம் ஒரு 1000 ரூபாயை நீ சேமிக்கிறாய் என்று சொன்னால் நீ சரியான பாதையை போய் கொண்டிருக்கிறாய். மாறாக நீ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாய் என்று சொன்னால் 1,01 ரூபாய் நீ செலவழித்தால் கூட அகல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பது பொருள். அப்ப நோக்கம் என்ன? பணம் சம்பாதித்ததை விட செலவு குறைவாக இருக்க வேண்டும். பணம் சம்பாதிப்பதை விட செலவு குறைவாக இருக்க வேண்டும். அப்போ இந்த குறைவான செலவுதான் இந்த நிறைவான வாழ்க்கைக்கு வழியாக இருக்கும். மாறாக இஎம்ஐ எல்லாம் இந்த காலத்துல இருக்குது ஐயா. வள்ளுவர் காலத்துல இஎம்ஐ இருந்துச்சுன்னா அவர்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஐயா, நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கூட பொருள் வாங்கிக்கோங்க, மாசம் 5000 ரூபாய் கட்டிடுங்க அப்படி என்ன பண்ண மாட்டாரு, அவரு சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ண மாட்டாரு, இந்த செலவுக்கு அளவுக்கு அதிகமா செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இதுல செய்தி என்ன சொல்லிருக்காங்க, வரவு மீறி யாரும் செலவு செய்யாதீங்க, அதான் முடிவு. அடுத்த செய்தி பாருங்க. வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான். இதுல புதிய புத்தகத்துல நமக்கு ஒரு செய்தி தூக்கிட்டாங்க. பழைய புத்தகத்துல ஒரு செய்தி இருக்கு, என்ன தெரியுமா? இங்க பாருங்க, வரவை மீறி செலவு செய்பவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலை அனுபவித்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு கதையை கொடுத்திருப்பாங்க. ஏதென்ஸ் நாட்டுல டைமண்ட் என்று சொல்லக்கூடியவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பழைய யாராவது சரியா? சரி, இல்லைன்னா பரவாயில்ல, பரவாயில்ல. இங்க பாருங்க, இந்த கதையை மட்டும் கேட்டுக்கோ. அப்ப ஏதென்ஸ் நாட்டுல அந்த டைமண்ட் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணா, தான் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்துக் கொண்டு நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு தாராளமா செலவு பண்ணான். நிறைய உணவு பரிமாறுறது செலவு பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன நினைச்சுட்டான், நம்ம யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யறோமோ, யார் யாருக்கெல்லாம் நம்ம உதவி செய்யறோமோ அவங்க எல்லாம் நமக்கு இக்கட்டான ஒரு சூழல் வருகிற போது உதவி செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டான். அதே மாதிரி என்ன போச்சு, அந்த தன்னுடைய அந்த பணியால் உதவியாளர் இருக்கா இல்லையா, அவன் சொல்றான், ஐயா நம்முடைய வரவு இவ்வளவுதான், ஆனா நம்ம கடன் வாங்கியாச்சு நீங்க நண்பர்களுக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க, வேண்டாம், இது வரவுக்கு மீறி செலவாக இருக்கிறது, எனக்கு ஒரு ஆபத்தா இவங்க சம்பாதிச்சுக்கோங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு தன்னுடைய வரவுக்கு மீறி செலவு அதிகமாக செய்தான். அதே போல அவனுக்கு ஒரு தோல்வியானது, அதாவது நஷ்டமானது ஏற்பட்டது. உடனே அந்த உதவியாளர்கிட்ட, நான் யாருக்கிட்ட எல்லாம் நாங்க நண்பர்களா இருந்தோமோ அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க போயிட்டு இவங்கிட்ட இவ்வளவு வாங்கிக்குவாங்க, நீங்க போங்க எங்கிட்ட இவ்வளவு வாங்கிக்குவாங்க, நீங்க போங்க எங்கிட்ட இவ்வளவு வாங்கிக்குவாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் எல்லா திசையும் அனுப்பிச்சான். அப்படி போன எல்லாருமே அவங்க நண்பர்களை சந்திச்சு திரும்ப என்ன பண்ணாங்க, வந்தாங்க. பணம் எத்தனை வந்தாங்களான்னு பார்த்தா ஒரு எடுத்துன்னு வரல. என்னடா சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, யாருமே பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு இல்ல, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவன் மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இவன் இந்த மனித சமுதாயத்தை வெறுத்து என்ன பண்ணான், ஒரு குடிசையில ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு அந்த கதை நமக்கு சொல்லுங்க. இப்ப இதனுடைய உட்பொருள் என்னது, வரவுக்கு மீறி செலவு செய்ததுனால பிறரிடம் கையேந்த வேண்டிய அவநிலைக்கு ஏற்படும். இதையும் இன்னும் ரொம்ப கேவலமா இந்த ஔவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. நல்வழியில ஔவையார் சொல்றாங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் கொல்லனாம் நாடு. நீங்க ஆன முதலில் உன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக நீங்க செலவு செஞ்சீங்கன்னா முதல்ல என்ன நடக்குமா, உன் மானம் அழியும், மானம் போயிடும்.
அது மானம் போயிடும். என்ன பண்ணுவான், வெளியே வந்துட்டு வாங்கின போது இதெல்லாம் உனக்கு தெரியும், இப்ப மட்டும் மானம் வந்துருச்சு அவனுக்கு அப்படின்னு தெருவில் நின்று கேட்டுட்டு படுத்து போயிருவான். வேலை உன் மானத்தை சாரா பிடிச்சிட்டான். இல்ல தெருவிலேயே உட்காந்து கடன் வாங்குறவன் என்ன பண்ணான், உன் மானத்தை பிடிச்சிட்டான். அடுத்து சொல்றாங்க மதி கெட்டு, மதி நல்லது அந்த அந்த கடன்காரன் என்ன பண்றது, இந்த கடன்காரன் என்ன பண்றது, அந்த கடன்காரன் இதே அந்த பணத்தை பத்தியே சுத்திட்டு இருந்தாலும் உங்க அறிவு சுத்தமா மங்கிடும். எதை பத்தி யோசிக்காது. அதனால அறிவும் கெட்டு விடணும். முதல்ல மானம் போயிடும். மானம் போயிடுச்சா அதுக்கப்புறம் நீங்க நடைபெறம் தான், பிணம் தான். ஏன்னா மானம் போன பிறகு உயிர் வாழ மாட்டார்கள் தமிழர்கள் அப்படின்னு நமக்கு முன்னாடி முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல மயிர் நீப்பில் வாழா கவரிமான் அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின் வள்ளுவம் சொல்லுது. என்னது, மயிர் நீக்குகிற பொழுது வாழாது கவரிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம். கவரிமா அப்படிங்கிறது ஒரு மாநிலம். அது மயிரை போக்கிவிட்டால், முடியை நீக்கிவிட்டால் அது என்ன பண்ணாது, வாழாது. அது போல உயிரை போக்கிக் கொள்வர் யார் என்று சொன்னால் மானம் போயிடுச்சு அப்படின்னா அவங்க உயிரை போக்கிப்பாங்க. எது, மானம் போவதற்கு ஒரு வினாடி முன்னாடியே உயிரை போக்கிக் கொள்வார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். புரியுதா? அதனால மயிர் நீப்பில் வாழா கவரிமான் அன்னர் அதை போன்றவர் யாரு, உயிர் நீப்பர் மானம் வரின். மானம் போக போகுதுன்னு சொன்னா உயிரை போக்கிக் கொள்வார்கள். அதனால முதல்ல சொல்லிட்டாங்க மானம் அழிந்து விடும், மானம் போயிடும் உனக்கு. அடுத்தது சொல்றாங்க மதி கெட்டு விடும், அறிவானது கெட்டுவிடும். அடுத்து சொல்றாங்க போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய். எந்த பக்கம் நீ போனா கூட அது வராம திருடன், காசு வாங்கிட்டு கொடுக்காத வந்து வராம திருடன், பண்ணுவாங்க. அப்படியே சுத்தி எல்லாரும் திருப்பிப்பாங்க. அப்படியே அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுல அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கும். அப்படியே அங்கேயே நாண்டு விட்டு சாகலாமான்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லாம் ஏற்படும். வரவுக்கு மீறி செலவு செய்யாதே, செய்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அப்படியா சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியா? அவங்க அது கதையை சொல்லி நாசுக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா ரொம்ப போட்டு உடைக்கிறாங்க. எப்படி உடைக்கிறாங்க, வெறும் எல்லாருக்கும் கள்ளனாய் அதோடு நிறுத்திட்டாங்களா? இல்ல, அடுத்த விஷயம் சொல்றாங்க பாருங்க, 7 பிறப்பும் தீயனாய். நமக்கு பிறப்பு 7 இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்பப்படுது. இது வரைக்கும் யாரும் நிரூபிக்கல. போன பிறவில 4வது பிரிவு, போன பிறவி, இப்ப 5வது பிரிவு நான், புரியுதா? அப்ப 3வது பிரிவுல நான் செஞ்சது என்ன பண்ண, 4வது பிரிவுல அனுப்பிச்சேன். யாராச்சும் ஒருத்தர் எடுத்து காட்டுருக்காங்களா? அங்க இருந்தோம்னா நம்மளால உஷாரா இருப்பாங்க நினைக்கிறேன். இல்ல அது யாருமே இல்ல, சொல்லல. அடுத்த பிரிவுல நான் இப்படி இருப்பேன், அடுத்த பிரிவுல நான் வந்து பாத்துக்குவேன் எது வந்தாலும் அப்படின்னு யாரும் சொல்லல. ஆனால் 7 பிறப்பு இருக்குதுன்னு இலக்கியங்கள் நமக்கு பகர்கின்றன. சரி, ஒரு நாள் இருந்துச்சு, நம்ம என்ன பண்றது, ரொம்ப உஷாரா நம்ம இங்க இருந்துட்டோம்னா அப்ப போய் வருத்தப்பட முடியுமா? 7வது பிரிவு ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பிரிவில எந்த தீங்கும் செய்யாம நான் ஒழுங்கா எடுத்துருக்கலாம் அப்படின்னு யாராவது சொல்றதுக்கு இருக்கா? வாய்ப்பில்ல. ஒருவேளை இருந்தால் அதுக்கு ஏற்ப இப்பிறவிலேயே நாம் என்ன பண்ணணும், நல்லதை செய்து கொண்டிருக்க வேண்டும். புரியுதா? ரைட். அப்போ 7 பிறவிக்கும் என்ன பண்ணுவாங்களாம், தீமையானவனாக, இவன் தீயவன் கெட்டவனாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்றாங்க நல்லாருக்கும் கொல்லலாம் நாடும். நீ நல்லவனாகவே இருந்தாலும் இந்த உலகம் உன்னை எப்படி சொல்லும், தீயவனாகவே சொல்லும். ஏன்னா நீங்க வரவுக்கு மீறி செலவு செஞ்சிருக்கனால அப்படின்னு அடிச்சு முடிச்சிருக்காங்க கதை. புரியுதா? அதனால நாம் இறுதி கட்டத்தில் இருப்போம். இதுக்கப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பணி, அதுல நிறைய சம்பாதிக்கும். அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, வரவுக்கு மீறி ஒருபோதும் நான் செலவு செய்ய மாட்டேன், எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். இன்னொன்னு, சேமிக்கணும். சம்பாதிக்கிற போது அதை சேமிப்பை முதலில் எடுத்து வைத்து விட்டுதான் அடுத்தது நான் செலவை செய்வேன். அப்படிதான் இருக்கணும். புரியுதா? உனக்கு 2 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அடுத்தது என்று நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மேலான உயர்வான ஒரு மேலாண்மை கருத்துக்கள் நமக்கு சொல்ல போறாங்க. என்னது மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விடுவதன்று. ஆமா, சும்மா அப்படியே புத்தகத்தை படிக்கிறீங்க, இலக்கியத்தில் மேலாண்மை கூறுகள்லாம் இருக்குதுன்னு நம்ம படிச்சோம் அப்படின்னு நிறுத்திட கூடாது. அப்படி நிறுத்தினா அதனால பயன் கிடையாது. அதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மேலாண்மை கூறுகளை நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத நம்ம என்ன பண்ணோம், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல் வேண்டும். நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. சரி, ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவு கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடியை
மேற்கொள்ள முடியாது. இதே படம் போன கூட நான் எடுத்திருப்பேன். ஆனா நீங்க இந்த செய்திகள் அப்படி நான் சொல்லிருப்பேன்னு கேட்டா இல்ல, அங்க வேற செய்திகள் சொல்லியிருப்பேன். அங்க சூழல் வேறு, அந்த நேரத்துல நான் கற்ற செய்திகள் வேறு. அதனால அப்போ ஒரு செய்தியும் இப்போது ஒரு செய்தியும் இதே படத்தை நான் அடுத்த வகுப்புல நடத்தணும்னா அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப சில செய்திகளை மாற்றியும் நான் சொல்வது உண்டு. ஏன்னா சூழல் மாறுகிற பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் மாற்றம் பெறுகிறது. அதனால தொடர்ச்சியாக ஒரே செயலை நம்மளால செய்ய முடியாது என்பது தெளிவான ஒரு செய்தி. அடுத்தது, அதனால் தான் இப்போதெல்லாம் பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டது. அனுபவசாலிகள் செக்கும் மாடாக இருப்பார்கள், ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகள். நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணும், புதுசா யார் யோசிக்கிறாங்க. நான் போனப்ப உங்கள்கிட்ட ஒரு செய்தி பகிர்ந்தேன். என்ன தெரியுமா, இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் யார் மிகப்பெரிய சோம்பேறியோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் கதை கேட்க நான் வகுப்பே பதிவு செஞ்சு வச்சிருக்கேன். ஏன்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப ஒரு பெரிய ஒரு கோப்புகள் இருக்குது, அதை நம்ம சரி பண்ணிட்டே வரணும், எழுதிட்டே வரணும். இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க. விதமா யோசிச்சு அதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு வழி பார்ப்பான். அப்ப இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை. சொல்றத அப்படியே கட்டம் அடிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதை விட அதை எவ்வாறு மிக நேர்த்தியாக சீக்கிரமா செய்யறதுக்கு வேறு மாற்று வழி என்ன அப்படின்னு யோசிக்கிறவர்கள் யாரு? புதிய சிந்தனை உடையவர்கள். அதனால பழைய அனுபவம் மிக்கவர்கள் எப்போதும் சொல்வதை செய்கின்ற செக்குமாடாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு நிறுவனம் வளர்வதற்கு என்ன தேவை என்று சொன்னா புதிய வேகத்தை உடைய இளைஞர்கள் தேவை. அவங்கதான் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த நிறுவனத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார்கள் அப்படிங்கிறது செய்தி. அப்போ அவன் அந்த வேலையை யாரு இவ்வளவு நேரமா செய்யறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்களா, இந்த சோம்பேறிகளுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்களாம். வாங்கடா வரிசையா சோம்பேறிகளா வாங்க வரிசையா உட்காங்கடா அப்படின்னு உங்களை மாதிரி வரிசையா உட்காந்து வச்சிருந்தாங்க. இப்படி ரொம்ப உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க ஆனா ஒரே ஒரு சந்தேகம், முதல் பரிசு யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத மட்டும் ரொம்ப யோசனை இருந்துச்சு. எல்லாருமே அற்புதமான சோம்பேறிகளா இருக்காங்க, அற்புதமான சோம்பேறிகளா இருக்கிறாங்க. இப்ப முதல் பரிசு யாருக்கா கொடுக்குறதுன்னு யோசிச்சாங்களாம். அல்ல சரிப்பா பரவாயில்ல, முதல் பரிசு நாங்க பிறகு முடிவு பண்ணிக்கிறோம், இப்ப வந்து சோம்பேறிகள் எல்லாம் பரிசு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. பாப்போம் சொல்றாங்க. அதுல அங்கிருந்து ஒருத்த மட்டும் என்ன சொன்னா, அது யாரா போய் வாங்கி முதல் பரிசு இந்த பரிசை கூட போய் யாரும் வாங்கி வந்து யோசிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேலையை இதை எப்படி செய்யறது, இதை எப்படி நாசுக்கா செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு ஒருத்த யோசிப்பானோ. அப்படி யோசிக்கக்கூடிய திறன் மிக்கவர்களை தான் நிர்வாகம் எடுத்துக்கொள்ளும். இப்போதைய புதிய யுகத்துல அப்படி புதிய சிந்தனைகளை உடையவர்கள் தான் எடுத்துக் கொள்கிறது. அப்ப நாம் என்ன சிந்தனைனா ஒரு செயலை எவ்வாறு புதிதாக யோசித்து செய்ய வேண்டும், அப்படி யோசனை ஒன்று இருந்தால்தான் இக்கால உலகத்துல நம்மளால போட்டி போட்டு வெற்றி பெற முடியுமே தவிர நாம் சொல்வதை நேரடியாக செய்து கொடுத்து அதுக்கான நேரத்தை நாம் சரியாக செய்து கொடுக்கக்கூடிய அந்த இயல்பான ஒரு வாழ்க்கையை, இயல்பான ஒரு பணியை யாரும் இக்காலத்துல விரும்புவது கிடையாது. சரியா? வருங்காலங்கள் இன்னும் போட்டி நிறைந்த உலகமாக இருக்கும். அப்ப நாம் என்ன பண்ணணும், மற்றவர்களை விட மாற்று சிந்தனை உடையவர்களாக இருக்கிற போதுதான் நிர்வாகம் நம்மை தேர்ந்தெடுக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்க. அப்பதான் கேம்பஸ் இன்டர்வியூல உள்ள போக முடியும். ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் என்னும் நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் ஹெராக்லிட்டஸ். கிரேக்க நாட்டவரான ஹெராக்லிட்டஸ் இல்லையா? ஆமா, ஹெராக்லிட்டஸ். கோடு போட்டு வைங்க. 126 வரிகள், ஒற்றை வரிகள். ஒரு வரி பாயிண்ட், 2 வரி பாயிண்ட், 3 கியம் இப்படின்னு நிறைய வரிகள் இருக்குது. மொத்தம் எத்தனை வரிகள் இருக்குதா? 126 வரிகள். ஆனால் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு செய்தியை நமக்கு பகிர்கின்றன. என்னென்ன செய்தியை சொல்லுது அப்படின்னு பார்த்தா ஒரு துளியாக, அதுக்கு பேரே துளிகள்னு வச்சிருக்காரு. இந்த 126 வரிகளுடைய நூலுக்கு என்ன பேரு? துளிகள் அப்படின்னு வச்சிருக்காரு. யாரு பேரு? ஹெராக்லிட்டஸ். எந்த நாட்டை சேர்ந்தவர்? கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். அப்ப கிரேக்க நாட்டவரான அந்த ஹெராக்லிட்டஸ் எழுதிய நூல் எது? துளிகள். எத்தனை வரிகள்? 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அதுல 2 துளி நம்மகிட்ட சொல்றாரு. அதுல 126 துளிகள் இருக்குது. அதுல 2 துளியை சொல்லியிருக்காரு. ஒரு துளி அவர் கிரேக்க நாட்டவர். இரண்டு முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது. ஆமா, என்ன சொல்றாங்க? 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது. ஐயா, பாலத்துல அப்பப்போ கலந்து வரேன் பாருங்க. ஒரு முறை 2 முறை இறங்கிட்டுனே அதுல அர்த்தம்.
அதுக்கிட்டே அது பொருள். அதுக்கு அடுத்தது படிங்களேன். என்று அவர் கோட்பாடு வாழ்வுக்கும் பொருந்தும், ஆமா. வர்த்தகத்திற்கும் பொருந்தும். வர்த்தகம்னா வியாபாரத்துக்கும் பொருந்தும். சரி. கடந்த ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த விதத்தையே இந்த முறை அனுசரிக்க முடியாது. ஆமா. ஏனென்றால் இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு, நேற்று ஓடிய வெள்ளம் இந்நேர கடலில் கலந்திருக்கும். என்ன செய்தி புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் இப்படி இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இறங்கிட்டு இப்ப என் கால் மீது பட்ட அந்த நீர் துளிகள் எல்லாமே மேல எடுத்துட்டு உடனே அது அங்கேயே நின்றுட்டு இருக்குமா? அது அடிச்சுட்டு போயிருக்கும்ல, தூரம் போயிருக்கும்ல. இப்ப நான் திரும்ப கால் எடுத்து வைக்கும் போது வேற நீர் துளிகள் தான் என் கால் மீது படும். அப்போ அதான் சொல்றாங்க, ஒருவன் 2 முறை ஒரு நதியில் இறங்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல் முறை படுகிற போது அந்த நீர்த்துளிகள் எல்லாம் வேறு எடுத்து போயிருக்கோம். அப்படின்னா என்ன செய்தி? இந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப நான் உங்க இடத்துல சமாளிக்க அதே பிரச்சனையை அடுத்த வருஷம் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கேன், அதே நேரத்துல அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா இப்போதைய அந்த பிரச்சனை பழைய பிரச்சனையாகி அது யாவரும் அறிந்ததாகி அப்போது புதிய பிரச்சனை உருவாகி இருக்கும். அப்போ அந்த புதிய பிரச்சனை எவ்வாறு சமாளிப்பதுன்னு தான் நம்ம அங்க யோசிக்கணுமே தவிர்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு போய் நம்ம நிர்பந்திக்க முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, ஒருவன் 2 முறை ஒரே நதியில் இறங்க முடியாது. அடுத்தது, அவர் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று குறிப்பிடுகிறார். ஆமா, ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது. நாம கூட ஒரு பாடம் பார்த்தோம்ல. என்ன பாடம் பார்த்தோம் நம்ம? சூரியனை பிரசரிக்கும் பாறை. அதுல நம்பப்பட்ட மூட நம்பிக்கை கதை என்னது? அன்றாடம் அந்த மலைத்தாய் ஒரு சூரியனை பிரசரித்து குழந்தையாக அனுப்புகிறாள். அவ அப்படியே வளர்ந்து, அந்த சூரியன் வளர்ந்து திடீரென்று ஒரு நாள் அந்த மாலை நேரத்துல கடலில் விழுந்து மாய்ந்து போய்விடுகிறது அந்த குழந்தை. மறுபடியும் அந்த மலைத்தாய் என்ன பண்றாங்க? ஒரு சூரியனை பிரசரிக்கிறார்கள். ஒரு மூட நம்பிக்கை கதையை அங்க நம்ம பார்க்கணும். ஆனால் இதுல உட்பொருள் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பது புதிதாக இருக்கிற சூரியன் ஒன்றுதான். ஆனால் நமக்கு நேற்று வேற ஆடையை போட்டுவிட்டு சூரிய உதயத்தை நான் பார்த்தேன், இன்னைக்கு வேறு ஆடையை போட்டு நான் சூரிய உதயத்தை பார்க்கிறேன். அப்ப நேற்று இருந்த சூழல் வேறு, இன்று இருக்கிற சூழல் வேறு, நாளை இருக்கக்கூடிய சூழல் வேறு. அதனாலதான் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது. அப்ப ஒவ்வொரு நாளும் சூரியனாலும் புதிதாக நம்முடைய சூழலுக்கு ஏற்ப அது மாற்றம் பெறுகிறது. புரியுதா இல்லையா? ரைட். சூழல் மாற்றத்தை தான் சூரியன் புதிது என்று சொல்கிறார்கள். ஒற்றை வாக்கியத்தில் 1000 பொருள்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புது சூழல் சந்தையில் நிலவுகிறது. நேற்று நம் வாடிக்கையாளராக இருந்தவர் இன்று அவ்வாறு தொடர வாய்ப்புகள் குறைவு. ஒரு நாள் நான் ஒரு இனிப்பகத்துக்கு போனேன். அப்ப அவன் எப்போதுமே தொடர்ச்சியாக நான் போயிட்டு இருக்கிறதுனால என்ன சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்போ போவோம், வருவோம், பேசுவோம், நிறைய சாப்பிட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அந்த பொருள்ல எடை குறைவோ இல்ல என்னமோ அந்த பொருள் சரியா இல்ல, நல்ல பொருளா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்தாங்க. அண்டையில இருந்து அந்த கடைக்கு போவதை நான் நிறுத்திட்டேன். இப்போ தொடர்ச்சியாக ஒரு வாடிக்கையாளராக இருக்கிறான்னு சொன்னா, அப்ப அவங்க எதிர்பார்த்த விஷயத்தை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிதான் அவங்க நம்முடைய வாடிக்கையாளராக தொடர்வாங்க. இன்னைக்கு இருக்காங்க, நாளைக்கும் கட்டாயமா இவங்க நம்முடைய வாடிக்கையாளராக இருப்பாங்க, கஸ்டமராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா, இப்படி இடையில ஒரு சூழல் இது மாதிரி ஏற்பட்ட பிறகு நான் அந்த கடைக்கு போவதை நிறுத்தி கொண்டேன். இன்னில இருந்து போறது கிடையாது நான் கடைக்கு. ஏன்னா இவ்வளவு நம்பிக்கை அவங்க கிட்ட நான் ஒரு பொருளை வாங்குகிற போது அது தரமான பொருளாக நீ ஏன் கொடுக்காம கிட்ட அப்படிங்கிறதுனால அந்த கடைக்கு போவது இல்லை. இது மாதிரி எத்தனை பேர் போனாங்கன்னா அந்த கடை என்ன சொல்லுங்கம்மா? இது மாதிரி அந்த வாடிக்கையாளருடைய நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிற போது, அப்போ நேற்று வந்த அதே வாடிக்கையாளர் இன்னைக்கும் வருவாரு அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது சாத்தியமும் கிடையாது. அதனால ஒரு வியாபாரம் நீங்க எதிர்காலத்தில் ஆரம்பித்தா அந்த வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பெற்றால் மட்டும் போதாது, அதை தக்க வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவர். அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைமை பண்புனா ஒண்ணும் இல்லப்பா, அதாவது நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல முன்னேறி இருக்கீங்க, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கை தூக்கி விட்டு என்னுடைய நிலைக்கு அவங்களை வர வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் தலைமை பண்பு. மாறாக நான் கஷ்டப்பட்டு வந்தா நீயும் கஷ்டப்பட்டு வா என்று வேடிக்கை பார்ப்பது தலைமை பண்பு கிடையாது. அப்போ நாம் கஷ்டப்பட்டோம், வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தோம், அதனால் நாம் இவ்வளவு இன்னல்களுக்கு உள்ளாகி இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு இப்ப நாம் இருக்கோம், அவங்க கை தூக்கி விட்டு அவங்கள எளிமையான பாதை என்ன, நான் இது கடந்து வந்த பாதை, இந்த பாதையில இந்த நேரத்தெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன்னு சொன்னா அவங்கள நான் உயர்த்திட்டு இருக்கேன்.
புரியுதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் தலைமை பண்பு மிக்கவர். அவங்கதான் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அர்த்தம் அவங்க கிட்ட, மற்றவங்க கிட்ட கிடையாதுன்னு அர்த்தம். அடுத்தது, இந்திரருக்குரிய அமுதமே கிடைப்பதாயினும் அது நமக்கு இனியது என கருதி தாமே தனித்து உண்ணாதவர் அவர். அதை போன்று அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கனியை தந்தது இத்தகைய பண்பால் தான். இவ்வாறு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் கூறுகின்றன. அம்மை உலகம் இந்திரன் அமர்ந்து எய்வது ஆயினும் இனிதி என கவியர் உண்டலும் இலரே உலகினர் உண்டலும் இலர் அன்புவதை அஞ்சி உயிரும் கொடுக்குவர் கொள்ளலர் அயலர் அன்ன ஆட்சி அணையர் ஆகி நமக்கென முதலால் நொந்தால் செய்தி நம்ம 2 வருஷமா படிச்சோம். போன வருஷம் படிச்சோம், இந்த வருஷம் பார்த்தோம். செய்தி என்ன பார்த்தா, இந்திரனுக்குரிய அமுதம் கிடைச்சாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, பிறகு புதுதான் சாப்பிடுவாங்க. அதே பண்புதான் அவைக்கும் வந்தது, அதிகமானுக்கும் வந்தது. அதனாலதான் அவைக்கு வாழ்நாளை நீட்டிக்க செய்கிற அந்த நெல்லிக்கனியை கொண்டு போய் கொடுத்தான் இல்ல. அப்போ நமக்கு செய்தி இலக்கியங்கள் ஏராளமான நிர்வாக நெறிகளையும் அற்புத கருத்துக்களையும் தருகிறது. அப்ப அந்த இலக்கியங்களை படித்து அது சொல்லுகின்ற அந்த சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற பொழுது நம் வாழ்வு உயர்ந்ததாக மாறுகிறது. படிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த படித்ததை நம் வாழ்க்கையில கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். புரியுதா? அடுத்து, உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துக்கள் மென்மையாக பரவி கிடக்கின்றன. ஆமா, அவற்றை அப்படியே சிதைத்து குப்பிகளில் அடைக்க அவற்றின் படைப்பாளர்கள் முனையவில்லை. மகத்தான மனிதர்களின் வீழ்ச்சிகளை சித்தரிக்கும் அவர்கள் பலவீனங்களை கோடிட்டு எச்சரித்தும் நன்னெறிகளை நம் மனதில் இருந்தவும் படைத்தார்கள். இலக்கியங்கள்ல ஏராளமான செய்திகள் இருக்குது. அதை நம்ம கொண்டு போயிட்டு புதுசா வரக்கூடியவர்கள் அந்த இலக்கிய செய்திகளை படிச்சுட்டு புதிய கவிதைகளையும் படைக்கிறாங்க. ஆனால் அது அதோட அடங்கி போய்விடுறதான்னு பார்த்தா இல்ல, அது இன்னும் பல்கி பெருகி கொண்டே இருக்கிறது. சரி, அந்த காலத்துல இருந்தவங்க நல்ல கருத்துல மட்டும்தான் எடுத்து சொன்னாங்களா? ஒரு மண்ணாட்டுனா அந்த மண்ணுடைய நல்ல கருத்துல மட்டும் எடுத்து சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க ஏதாச்சும் தீய பாதையில போனால் கூட கண்டிக்கக்கூடிய உரிமையும் புலவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனால கண்டித்தும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாடல்களும் நமக்கு இருந்திருக்கிறது. ஒரு பாடம் தூக்கிட்டாங்க, புறநானூற்றுல ஒரு பாடம் 8ல இருந்துச்சு, அது தூக்கிட்டாங்க. அந்த பாடம் என்ன சொல்லுது? அறிவுரை நம்பிக்கை, பாண்டியன் அறிவுரை நம்பிக்கை இந்த பிசிராந்தையார் அவர்கள் அறிவுரை சொல்வதாக ஒரு பாட்டு நமக்கு இருந்துச்சு, இப்ப எடுத்தாங்க. அது என்ன சொல்றாங்க? அப்பா, நீ வரி வாங்கக்கூடிய முறை ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த முறை ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு முறை. ஏன்னா என்ன நினைக்கிற, யானைக்கு இந்த வயலில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட கொடுக்க வேண்டும் என்பதற்காக யானையை நீ ஓட்டி விட்டுற. ஆனால் யானை வாயில சாப்பிடுற அந்த நெற்கதிர்களை விட காதில் மிதித்து அழிகின்ற அந்த நெற்கதிர்கள் அதிகம். அதனால நீ என்ன பண்ணணும், அந்த யானையை பிடிச்சு கட்டிட்டு இதை அறுவடை செய்து அதை நெல்லாக்கி அதை சோறாக்கி அதை கவலமாக யானைக்கு கொடுத்தினா யானைக்கு பல நாள் உணவாக வரும். மாறாக யானையே உள்ள புகுந்தா ஒரே நாள் எல்லாத்தையும் வெறிச்சு துவசம் பண்ணிடும். நீ பண்றது நேரடியா யானையை விட்டு சம்பாதிக்க நினைக்கிற, அதாவது ஒரே நாள்ல எல்லா வழியும் என்ன கொடுத்துருன்னு சொல்ற மாதிரி சொல்ற. இது ரொம்ப ரொம்ப மடத்தனம். ஏன்னா அவங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா நீ 50 ரூபாய் கேட்கிற மாதிரி பாதி கேட்கிற, அப்படி தப்பு. மாறாக என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும், அவங்க வாங்கறதுக்கு முயற்சி பண்ணணும் என்கின்ற நெறியை பாண்டியன் அறிவுரை நம்பிக்கை பிசிராந்தியார் சொல்வதாக இருக்கக்கூடிய பாடல் நமக்கு வந்திருக்கிறது. அப்போ அவன் தப்பு செய்கிற போது இடித்து உரைக்கின்ற ஒரு பாங்கும் தங்க இலக்கியத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பதிவு. அடுத்து, உள்மனதில் அவை எதிரொலித்து நமக்கு அறிவுறுத்தும் வகையில் காவியங்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் கவிதைகள் வாயிலாகவும் உருவக கதைகள் ஊடாகவும் உணர்த்த முன்னோர்கள் முயன்றனர். அவற்றின் தலையாய வெளிப்பாட்டே மேலாண்மை கருத்துக்கள் ஆகும். தலையாய வெளிப்பாடே மேலாண்மை கருத்துக்கள். நான் தெரிஞ்சுட்டா மட்டும் போதாது, ஒரு குடும்பத்தை எப்படி வழிநடத்துறது, ஒரு நிர்வாகத்தை எப்படி வழிநடத்த நான் தெரிஞ்சுட்டா மட்டும் போதாது, வெறும் எதிர்கால சந்ததியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்க, பாடல்கள் எழுதி வச்சாங்க. அப்போ அவங்க சுயநலவாதியாக இல்லாம பொதுநலவாதியாக இருக்கிறதுனால்தான் என்ன நடக்குது, அதை அவர்கள் இலக்கியங்களிலே பதிவு செய்ததுனால ஈண்டளவும் அது நம் கைகளிலே தவழ்கிறது. அதை நாம் படித்ததோ மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், பயன்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். பாடம் நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.